ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களுக்கான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்ணம்மா இப்போது வீடை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது பாரதியோட நேம் போர்டு அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. அவரோட நேம் போர்டாச்சு, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க. கண்ணம்மாவுக்கு அதில் பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. அதில் பாரதி அப்படின்ற நேமுக்கு கீழே ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு லக்ஷ்மி எழுதி வச்சுருக்குறாங்க. பார்த்த உடனே கண்ணம்மா ஸ்டன் ஆயிடுறாங்க. அப்போது லக்ஷ்மிக்கு அவர் தான் அப்பா அப்படின்ற உண்மை ஏற்கனவே தெரியுமா? தெரிஞ்சுட்டு என்கிட்டக்க எதுவும் கேட்காம எப்படி அவள் இருந்தா அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. லக்ஷ்மி ஹேமாவோட வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. சௌந்தர்யாவுக்கு கண்ணம்மா இப்போ கால் பண்ணுறாங்க. சௌந்தர்யா வேணுட்ட சொல்கிறாங்க, கண்ணம்மா கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, கண்ணம்மா வீடியோ கால் பண்ணுறா, எப்போதுமே அவள் வீடியோ கால் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இங்கே வந்திருக்கிறதுனால வீடியோ கால் பண்ணியிருந்திருப்பா, நீ அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சௌந்தர்யாவும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அதில் கண்ணம்மா பாரதியோட நேம் போர்டை காமிக்கிறாங்க. பாரதியோட நேமுக்கு கீழே ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு லக்ஷ்மி எழுதியிருக்கிறத சௌந்தர்யா வேணு 2 பேரும் பார்க்குறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்கிறாங்க, நான் உனக்கு 5 மினிட்ஸில் கால் பண்ணுறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சௌந்தர்யா வேணுட்ட சொல்கிறாங்க, பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மையை லக்ஷ்மி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே, அப்புறம் எப்படி அவளுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக கண்ணம்மாவோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை சர்ச் பண்ணி அவள் வந்திருக்கணும், அப்போ தான் அவளுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சௌந்தர்யா. எனக்காவது லக்ஷ்மி வீட்டுக்கு தனியாக வந்திருக்கிறாளா அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் சௌந்தர்யாவுக்கு எல்லா உண்மையும் புரிய வருது. ஒரு நாள் லக்ஷ்மி வீட்டுக்கு வராங்க. பாரதி கண்ணம்மா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத லக்ஷ்மி பார்க்குறாங்க. அப்போ தான் கண்ணம்மா பாரதிட்ட நீங்கள் தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்னு நான் அவகிட்டக்க சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி கண்ணம்மா 2 பேரும் கோபமாக பேசிகிட்டு இருக்கிறத வாசலில் நிற்கிற லக்ஷ்மி கேட்டுட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு போகிறாங்க. இது எல்லாமே சிசிடிவியில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போது லக்ஷ்மி கிட்டக்க வேணு சௌந்தர்யா 2 பேரும் போகிறாங்க. வேணுக்கு லக்ஷ்மியை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உனக்கு எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுமா, தாத்தா உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டுக்கு வா லக்ஷ்மி, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா இப்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கண்ணம்மாவும் அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ லக்ஷ்மி கேட்குறாங்க, என்னம்மா பிரச்சனை? வீட்டில் தாத்தா அழுதாரு, காரில் வரும்போது பாட்டி அழுதுட்டு இருந்தாங்க, இப்போ இங்கே வந்து பார்த்தா நீ அழுதுட்டுருக்குறம்மா, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா இப்போ அவங்க கையில் வச்சுருக்க நேம் போர்டை லக்ஷ்மிகிட்ட காமிக்கிறாங்க. பாரதி தான் உன் அப்பா அப்படின்ற உண்மை உனக்கு எப்போ தெரியும் லக்ஷ்மி? அதை தெரிஞ்சுட்டு எப்படி நீ இத்தனை நாள் மௌனமாக இருந்த அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. சின்ன பொண்ணு லக்ஷ்மி, நீ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை யார்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சு எவ்வளோ கவலைப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தர்யாட்ட லக்ஷ்மி கேட்குறாங்க, உங்களுக்கும் எல்லா உண்மையும் தெரியும் தானே பாட்டி, நீங்களும் ஏன் என்கிட்டருந்து மறைச்சிட்டீங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் அப்படி என்னதான் சண்டை, எதனால அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்க, என்கிட்ட உண்மை சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மிகிட்ட சௌந்தர்யா சொல்கிறாங்க, இப்போதைக்கு என்னால் எந்த உண்மையும் உன்கிட்ட சொல்ல முடியாதுமா, அதை புரிஞ்சுக்கிற வயசு உனக்கு கிடையாது லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் கண்ணம்மா குமாரண்ணே ஆட்டோவில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க. அப்போ அவங்க வெண்பா வராங்க. குமாரண்ணனை ஆட்டோலேருந்து இறக்கி விட்டுட்டு வெண்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக தாறுமாறாக ஓட்டிகிட்டு போகிறாங்க வெண்பா. ஆனால் கண்ணம்மா பயப்படாமல் கூலாக உட்காந்துட்டு வராங்க. ஆட்டோவை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வெண்பா கண்ணம்மாட்ட பேசுகிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த சௌந்தர்யாவும் நீயும் சேர்ந்து வீட்டை விட்டு என்னையே அடித்து வெளியே துரத்துவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஒரு விஷப்பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஆமாம், நான் விஷப்பூச்சி தான், நான் கடிச்சா நீ உடனே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. ஓ மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரமாக நான் யாருன்னு உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு வெண்பா கோபமாக சொல்கிறாங்க. லக்ஷ்மிக்கு வெண்பா கண்ணம்மாவை மிரட்டின விஷயம் தெரிய வருது. நேராக இப்போது பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க லக்ஷ்மி. உங்கள் ஃப்ரெண்டு வெண்பாட்ட சொல்லி வைங்க, என்னோட அம்மாட்ட சண்டை போடுறதுக்கு அவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் மிரட்டினாங்கன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் டாக்டரப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி இந்த போட்டு போடுறாளே அப்படின்னு நினச்சிட்டு சௌந்தர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.